என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அண்ட் எஸ், மறுபடியும் ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. சத்தியமாக நான் எதுவும் எழுதி வைக்கல இப்போதைக்கு. ஐயோ தலையில் தெரியுமோ, 308 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமாம், உலகத்திலே 308 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வீடியோ போட்டு செலிப்ரேஷன் போட்டோம் நம்மளாக தான் இருக்கும். சாரி, செலிப்ரேஷன்லாம் இல்லை, இந்த பேசுவானுங்களே, ஐயோ 1 மில்லியன் எடுத்துட்டோம் யா இப்படி நன்றி. உண்மையிலே இந்த 308 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளை ஒரு மனுஷனாக மதித்து ஒரு சில வீடியோஸ்லாம் இந்த 1K 2Kலாம் போயிருக்கு. அதனால நம்மளும் கொஞ்சம் ஓகே ஓரளவு நம்ம, ஆனால் அதுக்கு நம்ம பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. இவ்வளோ நாள் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக பெருசாக ஓப்பனாக நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. சொல்கிறேன், அப்படியே கொஞ்சம் நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். பேசலாம் வாங்க. காரப்பொரி சாப்பிட்லாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா 308 சப்ஸ்கிரைபர்ஸ், 176 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கேன். ஆமாம், அப்புறம் என் வீடியோ போடல அப்படின்னா உண்மையை சொல்லணும்னா சத்தியமாக அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸே இல்லை. ஒரு ஏதோ ரொம்ப ஏனோதானு போயிட்டேன். அதான் உண்மை. தேவையில்லாமல் சொல்கிறேன் அப்படியே. இப்போ அதை பற்றி பேசி வேஸ்ட்டு. ஏன்னா இந்த வீடியோவே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் 5 பேர் தான் பார்ப்பாங்க. அதுவும் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கும். ஒரு சில பேர் புதுசாக யாரும் பார்த்தீங்க, இல்லைன்னா முதல் இருந்தே ஒரு சில பேர் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சொல்ல ஒரு விஷயம் தான் என்னென்னா, ஊடையில் கொஞ்சம் நம்பிக்கை இழந்துருச்சு. நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு, நம்ம வாழ்க்கையில் உட்பட்டுருவோமா அப்படி இப்படிங்கிற சந்தேகம். அப்புறம் நமக்கு வந்து இந்த சினிமாவில் ஃபிலிம் மேக் பண்ணுறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் முன்னாடிருந்தே உண்டு. அதனால தான் இந்த யூடியூப்குள்ளே வந்தது. யூடியூப்பில் வந்து அது மூலமாக ஏதாவது கொஞ்சம் அடுத்தடுத்து யாராவது ஒருத்தவங்களோட பழக்கம் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு காசு இது வந்ததுன்னா அதை வச்சு இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் உண்மையிலே இந்த யூடியூப்குள்ளே வந்தேன். அதான் உண்மை. அப்புறம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து இந்த யூடியூப்பில் காட்டுவோம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இப்படிலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அப்படியே ஏதோ அப்படி இப்படின்னு போனேன். ஆனால் உண்மையை சொல்ல போனால் என்னோட முழு எஃபர்ட்டை நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக இல்லை. ஊடைகளெல்லாம் ரொம்ப சோம்பேறித்தனம், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்கில் அப்படி இப்படின்ட்டு ஏதோ போயிடுச்சு. சரியான ஒரு எஃபர்ட் நான் சரியாக போடலை அப்படிங்கிறது தான் என் மேலேயே எனக்கு ஒரு டவுட்டு. இன்னொன்று, நம்ம நிறைய ட்ரை பண்ணுறோம், நமக்கு சரியான ரீச் இல்லை அப்படின்னு கடைசியில் இப்போ கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் பெருசாக இன்னும் ட்ரை பண்ணலை. அதான் உண்மை. இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம். அது என்னென்னா, நம்ம சொல்ல வர்ற விஷயம் மாதிரி யாருக்காவது புரியுமா அப்படின்னு பார்த்தோம், புரியலை. ஒரு சில பேருக்கு புரிஞ்சது நல்லா இருக்குன்னாங்க, சில பேருக்கு அது புரியலை. இன்னொன்று பெருசாக குவாலிட்டியாக எடுக்கல, ஏதோ இருக்கிறத வச்சு அப்படி எடுத்தோம். பட் ஆனால் இன்னும் வரக்கூடிய ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நம்ம நல்ல படங்கள் கொடுப்போம், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் பண்ணுவோம், நல்லாவும் பண்ணுவோம். அண்ட் அதுதான், இதனால தான் வந்து ஊடையில் எந்த வீடியோஸுமே பண்ணலை. நம்ம மேலேயே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இது சரி வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே போயிட்டு நம்ம எதுவுமே ட்ரை பண்ணலை அப்படின்னா நமக்கு நினச்ச மாதிரி லைஃப் எதுவுமே அமையாது. அதான் உண்மை. இது எனக்கே நான் கொடுக்குற ஒரு அட்வைஸு. அதுக்காக நான் மற்றவங்கள மாதிரி என் வீடியோஸ் பாருங்கள், தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சரியாக பண்ணால் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வீணாக உங்களை அப்படிலாம் ஏமாற்ற உங்களை பிடிச்சிருந்தால் மட்டும் சொல்ல மாட்டேன். ஊடையில் கொஞ்சம் ரொம்ப அடி வாங்கிட்டேன். அதனால் பெருசாக இந்த ஸ்டார்டிங்கில் ஓவராக கனவு காண்றது, எப்போ இந்த மாதிரி பயங்கரமாக நம்மளாம் போயிடுவோம், எப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா நம்ம ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு மற்றவங்க ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தா நம்ம வந்து ஒரு 100 படிக்கட்டு இருக்குது அப்படின்னா அதில் வச்ச 1வது படிக்கட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் எடுத்துருக்கேன். உண்மையை சொல்லக்கூடாது, படிக்கட்டு கூட கிடையாது, இன்னும் நான் தரையில் தான் இருக்கேன். அதான் உண்மை. இனி வர நாட்களில் நான் கொஞ்சம் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக.
மேக்ஸிமம் கொஞ்சம் நல்ல வீடியோ போடணும்னு ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்சம் எழுதி பேசலான்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு மனசில் உள்ளது பேசுகிறது, இல்லைனா ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கும், அதை நம்ம பார்த்துட்டு நம்ம மைண்டில் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டு என்னமோ பெரிய இவன் மாதிரி அப்படியே ஒப்பிச்சு தள்ளுற மாதிரி அதில் நிறைய லேக்லாம் இருக்கும். கொஞ்சம் நான் எழுதி பேசலான்னு இருக்கேன். பாய், பேசலாம்.